ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான முருங்கைக்கீரை குழம்பு தாங்க வைக்க போகிறோம். வாங்க எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ குக்கரில் 1 கப்பு பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாங்க. அதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. ஜீரகம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. வெட்டின சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ ஒரு தக்காளி சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சாம்பார் தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு வேகட்டுங்க. இப்போது நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பு அதில் ஊற்றிக்கலாங்க. இப்போது இதிலேயே இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்மளோட குழம்பு நல்லா கொதிக்குதுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாங்க. முருங்கைக்கீரையில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து, மெக்னீஷியம், நிறைய சத்துக்கள் இருக்குங்க. இப்போ இதை ஒரு 3 நிமிஷத்துக்கு இந்த கீரையை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு செக் பண்ணிடலாங்க. லைட்டாக உப்பு பத்தலைங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாங்க. நம்மளோட முருங்கைக்கீரை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கீரை குழம்பு பிடிச்சிருந்துச்சுன்னா வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தாங்க நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு ஒன்றுக்குன்னே கிடைக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.